கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியின் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ மீண்டும் அதே தொகுதியில் இரண்டாவது முறையாக போட்டியிடுகிறார். நாள்தோறும் அவர் களத்தில் மக்களை சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் இன்று அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புன்னம் சத்திரம் ஊராட்சி, முன்னூர் ஊராட்சி பகுதியில் உள்ள கிராமங்களுக்கு சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். அவருக்கு கட்சி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் சால்வை அணிவித்தும் பொதுமக்கள் மலர்கள் தூவியும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பரப்புரை வாகனத்தில் நின்றபடி பேசிய திமுக வேட்பாளர் இளங்கோ, அரவக்குறிச்சியில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தொடங்கப்பட்டுள்ளதை குறிப்பிட்டார். நூலகம் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்தும் இடப்பிரச்சினையால் தள்ளிப்போனது எனவும், மீண்டும் ஆட்சி அமைந்தவுடன் அனைத்து வசதிகளுடன் நூலகம் கட்டித்தரப்படும் என்று அவர் உறுதியளித்தார். அரவக்குறிச்சி மக்களுக்கு வேலை வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று மலைக்கோவிலூர் பகுதியில் 54 ஏக்கர் பரப்பளவில் சிப்காட் தொழில் பூங்கா அமைக்க முதல்வர் அரசாணை வெளியிட்டார் எனவும், அதற்கான பணி விரைவில் தொடங்க உள்ளதாகவும் வேட்பாளர் இளங்கோ கூறினார். இந்த 5 ஆண்டு காலத்தில் பல்வேறு திட்டத்தை இந்த தொகுதிக்கு பெற்றுத் தந்திருக்கிறேன். குறிப்பாக ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை அரவக்குறிச்சியை கொண்டு வந்த இந்த 5 ஆண்டு காலத்தில் திராவிட மாடல் ஆட்சியில் தான். அதற்கு 17 கோடி ரூபாய் நிதியை பெற்று இன்றைக்கு அந்த கட்டடப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தான் அந்த இடஒதுக்கீடை உங்களுக்கு தந்தார்கள். அந்த தந்த காரணத்தினால்தான் இந்த பகுதியினுடைய பெரியோர்கள், அதே போல மாணவ செல்வங்கள்லாம் இன்னைக்கு படித்து முடிச்சுட்டு உயர் பதவியிலே இருக்கிறார்கள். அது மிகப்பெரிய எனக்கு சந்தோஷம். இந்த பதவிக்கு வரும்போதெல்லாம் நான் அடிக்கடி ஒன்றியத்தினரிடம் பேசுவது உண்டு. இதில் இருக்கிறவங்க பூரா படித்து இன்னைக்கு மேல் உயர் அதிகாரி இருக்காங்க. அவங்க பசங்களும் படித்து இன்றைக்கு இந்த பகுதியிலே ஒரு நூலகம் வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார்கள். நானும் நிதியை கொடுத்தேன். இடப்பிரச்சனையினால அது தள்ளி போயிட்டு உறுதியாக உங்களுக்கு இடம் தேர்வு செய்யப்பட்டு நூலகத்தை அமைத்து அந்த நூலகத்தில் என்னென்ன தேவையான புக்கு உங்களுக்கு வேணுமோ அதையும் பெற்று இந்த பகுதியை அமைத்து தர ஒரு உறுதியை உங்களிடத்தில் அளித்து, அதே போல இத்தனை பேர் வேலை வாய்ப்பு வேணும் என்று அமைச்சரிடத்தில் போய் சொன்னேன். என் தொகுதியில் ஏதோ ஒன்று பண்ணி கொடுக்கணும். முதலமைச்சரிடத்தில் போய் சொல்லி 54 ஏக்கர் பரப்பளவில் மலைக்கோயிலூர் பகுதியிலே ஒரு சிப்காட் தொழில் பூங்கா ஒன்று அமைப்பதற்கு அரசாணை வழங்கப்பட்டு விட்டது. விரைவில் அது தொடங்க இருக்கிறது. வேலை வாய்ப்புக்கு நமக்கு ஒரு இது வந்து